இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதுவும் இப்போது 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது. இதற்கு முன்பு 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடிய போது அந்த தொடரில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தது. ஆகவே அதற்கு பழிதீர்க்கும் விதமாக இந்த ஒருநாள் தொடரையாவது இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய சூழலில் இருந்தது. இந்த சூழலில்தான் இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரும் தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே 2 போட்டிகள் நடந்து முடிந்திருந்தது. அதில் முதல் போட்டியில் இந்திய அணியும் 2வது போட்டியில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருந்தது. ஆகவே 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் இந்த ஒருநாள் தொடரை கைப்பற்றும் என்ற சூழ்நிலை உருவானது. அது மட்டுமில்லாமல் இந்த இரு அணிகளுக்கு எதிரான எதிர்பார்ப்பும் அதிகரித்தது. கடைசி ஒருநாள் போட்டியை வெற்றி பெற்று இந்த ஒருநாள் தொடரை வென்று இங்கிலாந்து அணிக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி ஒரு பக்கம் இருக்க, அதே சமயத்தில் ஏற்கனவே T20 தொடரை வென்ற இங்கிலாந்து அணி இந்த ஒருநாள் தொடரையும் வென்று இந்திய அணியை வாஷ் அவுட் செய்வதற்கு இங்கிலாந்து அணியும் முனைப்பு காட்டியது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு நடுவில்தான் இந்த 3வது ஒருநாள் போட்டி சற்று முன் தொடங்கியது. அது மட்டுமில்லாமல் இந்த 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி என்பது இந்த இரு அணிகளின் வெற்றி தோல்விகளை தாண்டி மிக முக்கிய மற்றொரு விஷயமும் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மாவின் ஓய்வு அறிவிப்பு. ஆமாங்க, இந்த 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் விளையாடிவிட்டு ரோஹித் சர்மா ஒருநாள் தொடரிலிருந்து ஓய்வை அறிவிக்க முடிவெடுத்திருக்கிறார். ஏற்கனவே T20 மற்றும் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்து விட்டார். ஆகவே இந்த இங்கிலாந்துக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடிவிட்டு ஒருநாள் தொடரிலிருந்தும் ஓய்வை அறிவித்துவிட்டு அதோடு சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து மொத்தமாக ஓய்வு பெற முடிவை ரோஹித் சர்மா எடுத்திருக்கிறார். ஆகவே சர்வதேச அளவில் ரோஹித் சர்மா விளையாடும் கடைசி கிரிக்கெட் போட்டி இந்த ஒரு போட்டிதான். ஆகவேதான் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இன்னும் எகிரியது. அதுவும் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிக்கப் போகும் போட்டியில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் இந்த தொடரையும் கைப்பற்றிவிட முடியும். ஆக இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த ஒரு போட்டி தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் பேட்டிங் செய்ய களமிறங்கினார்கள். அப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் இதுவரை பார்த்திராத அளவுக்கு ஒரு அதிரடியை வெளிப்படுத்தினார். அதாவது இவர் ஏற்கனவே கிரிக்கெட் வரலாற்றில் பல சாதனைகளை செய்துவிட்டார். அப்படி இருக்கும்போது கடைசி போட்டியில் சாதனை செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆகவே வந்தா வருது போனா போகுது என காட்டுத்தனமாக பேட்டிங் செய்திருந்தார் ரோஹித் சர்மா. இப்படி ஒரு பேட்டிங்கை இங்கிலாந்து அணி எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் கடைசி போட்டி என்பதால் தட்டு தடுமாறி அரை சதம் எடுத்தாலே மிகப்பெரிய விஷயம் என்று நினைத்து அதை நோக்கித்தான் நிறைய பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் செய்வார்கள். ஆனால் இந்த போட்டியில் அதற்கு நேர்மாறாக நம்முடைய ரோஹித் சர்மா ஒவ்வொரு பந்தையும் காட்டுத்தனமாக சிக்ஸருக்கும் பவுண்டரிகளுக்கும் பறக்க விட்டு கொண்டிருந்தார். இதனால் ரோஹித் சர்மாவின் பேட்டிங்கை கட்டுப்படுத்த முடியாமல் இங்கிலாந்து பவுலர்களும் திணறினார்கள். மேலும் 3வது ஒருநாள் போட்டிக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இது. ஆகவே அந்த ஒரு அட்வான்டேஜும் ரோஹித் சர்மாவுக்கு இருந்தது. இதனால் வெறித்தனமாக விளையாடிய ரோஹித் சர்மா வெறும் 13 பந்துகளிலேயே அரை சதம் எடுத்து சாதனை படைத்தார். அதனைத் தொடர்ந்து 34 பந்தில் முழு சதமே எடுத்துவிட்டார். இப்படியாக அடுத்தடுத்து சாதனையை செய்த இவர் ஒவ்வொரு 20 முதல் 25 பந்துகளில் ஒவ்வொரு அரை சதத்தையும் கடந்து கிட்டத்தட்ட 149 பந்துகளை எதிர்கொண்டு 300 ரன்களை தொட்டுவிட்டார் ரோஹித் சர்மா. ஆமாங்க, இந்த போட்டியில் ரோஹித் சர்மா முச்சதத்தை தொட்டுவிட்டார். இதற்கு முன்பு சர்வதேச ஒருநாள் போட்டியில் அதிகபட்சமாக அடித்த ரன்களே இவர் அடித்ததுதான் 264 ரன்கள். ஆகவே அப்படி ஒரு சாதனையை மற்ற எந்த பேட்ஸ்மேனும் முறியடிக்க முடியவில்லை. இப்போது இவரது சாதனையை இவரே முறியடிக்கும் விதமாக 300 ரன்களை எடுத்து புதிய சரித்திர சாதனையை படைத்திருக்கிறார். அதுவும் இவருடைய கடைசி சர்வதேச போட்டியில். அது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பு ரோஹித் சர்மா நிர்ணயித்த 264 ரன்களை வேறு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் முறியடிக்கவே இல்லை.
மேலும் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா அடித்த சிக்சர்களின் எண்ணிக்கை மட்டுமே 29 சிக்சர்களாகும். அந்தளவுக்கு கொடூரத்தனமான அதிரடியை இந்த போட்டியில் ரோஹித் சர்மா ஆடியிருந்தார். அதாவது எப்படியும் இதுதான் கடைசி போட்டி என்று ஆகிவிட்டது. அதேபோல நாம் ஏற்கனவே சொன்னது போல இவர் இனிமேல் கிரிக்கெட்டில் சாதிப்பதற்கு பெரிதாக ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே பல சாதனைகளை செய்தவர்தான். ஆகவே அதே மனநிலையில்தான் இந்த போட்டியில் என்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்துவிட வேண்டும் என்று கொடூரத்தனமான அதிரடியை கையில் எடுத்தார். அப்படிப்பட்ட அதிரடி ரோஹித் சர்மாவுக்கு இந்த போட்டியில் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது. மேலும் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடுவதை பார்த்து மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடாமல் ரோஹித் சர்மாவுக்கே அதிக ஸ்ட்ரைக்குகள் கிடைக்கும்படி பார்த்து கொண்டனர். அதாவது எதிர்முனையில் இருந்த இந்திய பேட்ஸ்மேன்கள் ரோஹித் சர்மா பேட்டிங் செய்வதற்கு ஏதுவாக அடிக்கடி சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்து ரோஹித் சர்மாவை அடிக்க வைத்து அழகு பார்த்தனர். அதனால்தான் கிட்டத்தட்ட இந்த 50 ஓவர் போட்டியில் பாதி ஓவர்களான 25 ஓவர்கள் வரை ரோஹித் சர்மா மட்டுமே பேட்டிங் செய்திருந்தார். மேலும் இப்படி ஒரு சாதனை ஆட்டத்தை ரோஹித் சர்மா ஆடிவிட்டு இவரது ஓய்வை அறிவிக்கப் போகும் இந்த ஒரு செயல்தான் இந்திய ரசிகர்கள் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடி வரும் ஒரு நபர் ஓய்வை அறிவிப்பது என்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. அதுவும் ரோஹித் சர்மாவின் சமீபகால ஆட்டத்தை பார்க்கும்போது இவர் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் இந்திய அணிக்காக விளையாட வேண்டும் என்றுதான் இந்திய ரசிகர்களும் எதிர்பார்த்தனர். மேலும் இவரோடு சேர்ந்து இந்த போட்டியில் மற்ற எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனும் அரை சதம் கூட எடுக்கவில்லை. மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாம் 40, 44, 42, 39 என இப்படியாகத்தான் ரன்களை குவித்தனர். அதாவது முழுக்க முழுக்க இந்த போட்டியை ரோஹித் சர்மாவுக்காக மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் விட்டு கொடுத்து விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்திய அணிக்காக இதுவரை எவ்வளவோ வெற்றிகளை குவித்து கொடுத்த ரோஹித் சர்மாவுக்கு இதை கூட செய்யவில்லை என்றால் எப்படி? ஆகவே அந்த ஒரு மனநிலையில்தான் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா மட்டுமே அதிரடியாக விளையாட வேண்டும் என்று மற்ற பேட்ஸ்மேன்கள் விட்டு கொடுத்து விளையாடியதுதான் மற்றொரு சிறப்பாகவும் பார்க்கப்பட்டது. ஆனாலும் கூட இந்த போட்டியில் மொத்தமாக இந்திய அணியின் ஸ்கோர் என்பது 494 ரன்களை தொட்டுவிட்டது. ஒருவேளை இந்த போட்டியில் மற்ற பேட்ஸ்மேன்களும் அதிரடியாக விளையாட நினைத்திருந்தால் இந்த போட்டியில் எளிதாகவே இந்திய அணி 500 ரன்களை கடந்து 600 ரன்களை கூட தொட்டிருக்கும். ஆனாலும் கடைசி போட்டியில் விடைபெறப் போகும் ரோஹித் சர்மாவுக்காக மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடாமல் அப்படி ஒரு தியாகத்தை ரோஹித் சர்மாவுக்காக இந்த போட்டியில் செய்து கொடுத்தனர். ஆனாலும் கூட மற்ற பேட்ஸ்மேன்கள் அடித்திருந்தால் இந்தளவுக்கு இந்த போட்டி இன்ட்ரெஸ்டாக சென்று இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஆனால் ரோஹித் சர்மாவின் ஒவ்வொரு ஷாட்டும் இந்த போட்டியில் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இதேபோல அதிகாரப்பூர்வ 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியிலும் ரோஹித் சர்மா வெறித்தனமான ஆட்டத்தை ஆடுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மாவின் இப்படி ஒரு அதிரடி ஆட்டத்தை பற்றியும் ரோஹித் சர்மா இந்த போட்டியோடு ஓய்வை அறிவிப்பது கட்டாயம்தானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.